ஒண்ணு வாக்குத்தத்த வசனம் ஒண்ணும் எடுத்துட்டு வரலையேன்னு பார்த்தேன். நான் ஆராதனையிலேயே எல்லா வாக்குத்தத்தங்களையும் சொல்லிட்டாங்க. அந்த சகோதரிக்கு நன்றி. நல்ல ஒரு ஆராதனை குடுத்தாரு. அப்புறம் வேதத்த வாசிக்கும்போது கூட அந்த வார்த்தைய திருப்பி ஆண்டவர் உறுதிப்படுத்தி குடுத்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சாட்சிய குடுத்தாரு. அதுக்காக கூட ஆண்டவர ஸ்தோத்திரிக்கிறேன். அ எங்கள் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான அ நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சொன்னது போல இந்த வருடத்துல பாதி வருடத்தை கடந்து உம்முடைய கிருபையினால கடந்து வந்தோம் ஆண்டவரே. எங்களுடைய திறமை, எங்களுடைய தாளந்து, எங்களுடைய அ அ எங்களோட ஸ்மார்ட்னஸ் எதையுமே நாங்க எந்த வகையிலயும் நாங்க அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்கு நாங்க நன்றி செலுத்தி இந்த நேரத்துல கூட நாங்கள் கூடி நாங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்க தனிப்பட்ட விதத்துல இடைப்படுங்கப்பா. நாங்க ஒ இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீங்க கிருபை தாருங்க. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆ கிறிஸ்துவுக்கு பின் அந்த 1ஆம் நூற்றாண்டுல 54வது வருஷத்துல ரோம சாம்ராஜ்யத்த நீரோன்ற மன்னன் ஆட்சி செய்தாரு. முதல்ல 5 வருஷம் நல்லா தான் ஆட்சி பண்ணாரு. ஆனா, அவரா ஆட்சி பண்ணல. ஒரு 2 அவரோட மினிஸ்டர்ஸ் முக்கியமானவங்க செனக்கா, புர்ரஸ்ன்னு அப்படி 2 பேர வச்சு, ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு அவர் குடுத்துட்டு இருந்தாரு. அ ஆனா 58வது வருஷம் 54ல ஆட்சிக்கு வந்தாரு. 58வது வருஷம் போல தன்னுடைய மனைவி அல்லாம ஒரு பெண் அது நான் அந்த வேர்ட நான் இங்க சொல்ல விரும்பல. அந்த அப்படி ஒரு பெண் இவர் கூட இவர் கூட சேர்ந்துக்கிட்டா. பொப்பாயான்னு அவ பேரு. எல்லாம் ரொம்ப பார்க்க நல்லா இருப்பா. எல்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆனா, ஒரு அந்த மூளை மட்டும் ஒரு ஒ ஒரு நல்ல ஒரு ஸ்திரீக்குரிய எந்த குணாதிசயங்களும் இல்லாத ஒரு பிரெயின் அது. அப்படிதான் அத சொல்றாங்க. வித்தவுட் அ ஹானரபிள் மைண்ட். ஒரு ஒரு சரியானபடி சிந்திக்கக் கூடாத ஒரு மனசு இருக்கிற ஒரு லேடி இவர் கூட ஸ் சேர்ந்து வாழ்க்கைய நடத்துறா. அவ முதல் செஞ்ச காரியம், அ அ இந்த நீரோவோட அம்மாவையே கொலை செய்யும்படியா நீரோவ தூண்டுறான். நீரோவையும் அத கேட்டு தன் சொந்த தாயவே அவன் கொலை செய்து போடுறான். அதுக்கப்புறம் இந்த செனக்கா புர்ரஸ்ன்றதுல அந்த புர்ரஸ் இறந்து போயிடுறாரு 62 வயசுல. அதுக்கப்புறம் இவ எப்படியோ இந்த இந்த நீரோவ இது பண்ணி, "நீ அந்த செனக்காவையும் இதுலருந்து நீ வெளியில எடுத்துரு. நீ ஆட்சி பண்ணு" அப்படின்னு சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ணி, அவரு ஒழுங்கா நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தவரு. அவரையும் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பதவியில இருந்தும் அவர பதவி விலக வச்சு, கட்டாயப்படுத்தி அவர பதவி விலக வச்சு, அதுக்கப்புறம் நீரோ தான் முழுசா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து அவங்க அம்மாவ கொலை பண்ணியாச்சு. அடுத்து அவ சொல்லிட்டா, உன்னோட ஒய்ஃப கொலை பண்ணிட்டு, அதான் பட்டத்து ராணி. அந்த சீசரோட பொண்டாட்டி. அந்த காலத்துல ரோமன் எம்பையர்னா அவங்கள சீசர்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அம்மாவையே நீ டைவர்ஸ் பண்ணு. கொலை பண்ண சொல்லல. டைவர்ஸ் பண்ணிட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா பார்த்தா இவன் கொலையே பண்ணிர்றான். அந்த அம்மாவ கொலை பண்ணி, எப்படி அ யோவான் ஸ்நானனோட தலைய தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்தாங்களோ, அதப்போல அந்த அந்த அம்மா தலைய இந்த பொப்பாய்க்கு கொண்டு குடுக்குறான். ஆனா, இவ்ளோ தீமை செய்ற இவங்க ஆண்டவர் அ நீதி செய்கிற தெய்வம் இல்ல. அந்த பப்பாயா அவ பிரெக்னன்ட்டா அவ ஃபர்ஸ்ட்டு பிள்ளை பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட சண்டையில இவர் ஒரு ஓங்கி உதைச்சதுல, அவளோட வயித்துல உதைச்சதுல இறந்து போயிர்றா. அந்த பப்பாயா இறந்து போயிர்றா. ஆனா, இதோட நிக்கல. இந்த இந்த நீரோ மன்னன் அப்படியே ஒரு கிறுக்கு மாதிரி தனக்கு தானே தற்பெருமைக்காக அவ்ளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய கட்டடங்கள், ஒரு ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத காரியங்கள்ல அதிக பணத்த செலவு பண்ணி,
அப்படியே கஜானாவே காலியா போயி, அவனோட அரசாங்கமே திவாலா ஆகுற அந்த நிலைமைக்கு வந்துடுறான். அந்த நேரத்துல பார்த்து இந்த ரோம்ல வந்து ஒரு தீ ஏற்படுது. ஒரு பெரிய தீ அந்த இடத்துல அ ஆரம்பிக்கப்படுது. அத மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, "இவன் தான் இந்த தீய." ஏன்னா இவ்ளோ கெட்ட மனுஷன், இந்த ராஜா தான் இந்த தீய உண்டாக்கியிருப்பான். தன்னோட பில்டிங்ஸு இப்ப நீங்க நெறைய இடத்துல கூட கேள்விப்பட்டுருக்கலாம். நெறைய குடிசைகள்லாம் வந்து அ தானாக எரியறது கிடையாது. அது எரிக்கப்படுகிறது. அந்த இடத்துல வேற பில்டிங்கு, பெரிய கட்டடங்கள் வர்றதுக்காக எரிக்கப்படுதுன்னு நீங்க கேள்விப்பட்டுருக்கலாம். அத மாரி மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் தான் இந்த தீய ஸ்டார்ட் பண்ணானான்னா, ஆ அவன் ஸ்டார்ட் பண்ணல அத. ஆ அதிலிருந்து இவன் எப்படி தனக்கு கெட்ட பேர் ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு, அந்த பழிய தூக்கி அந்த ரோமாபுரியில இருந்த கொஞ்சம் கிறிஸ்தவர்கள், கொஞ்சம் பேர் அங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க பேர்ல அந்த பழிய போட்டான். அவங்க தான் வந்து நம்ம அ ஆட்சிக்கு எதிரா கிளர்ச்சி பண்றதுக்காக இந்த மாரி தீ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதனால மக்கள் அவ்ளோ பேரும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரா அவ்ளோ பெரிய போர்க்கொடி உயர்த்துனாங்க. இவன் இவன் எவ்ளோ ஒரு கிறுக்குத்தனம்லாம் எப்படிலாம் பண்ணான்னா, அ ஒரு அந்த காலத்துல வந்து கிரீக் ஸ்போர்ட்ஸ்ன்னு நடக்கும். அந்த ஒலிம்பிக்ஸ தான் அந்த அந்த அப்ப கிரீக் ஸ்போர்ட்ஸ்ன்னு. அதுல போய் இந்த ஆள் கலந்துக்குவான். இந்த யாராச்சும் ராஜா போய் கலந்துக்குவாங்களா? அதுல போய் கலந்துக்கிட்டு, இவன் ராஜான்றதால எல்லா போட்டியிலயும் இவனே தான் வின் பண்ணுவான். எல்லா ஃபர்ஸ்ட் பிரைஸும் இவனுக்கு தான் குடுக்கணும். அத மாரி அவன் பண்ணாத அட்டகாசங்களே இல்ல. இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரா இந்த தூண்டி விட்ட காரியத்துல, இவன் என்ன பண்ணுவான், கிறிஸ்தவர்கள பிடிச்சு அப்படியே அவங்க மேல இந்த தோலு ஏதாச்சும் ஒரு காட்டு மிருகங்களோட தோல வச்சு அவங்க மேல போத்தி விட்டுருவான். அப்ப என்ன பண்ணும், அதுக்குன்னே நாய்கள் இருக்கு. இந்த வேட்டையாடுற நாய்கள் எல்லாம் அவுத்து விட்டு, அவங்கள பீறி போட்டு, அவங்கள அப்படியே துண்டு துண்டா அந்த மாரி பண்ணுவான். அப்புறம் அவங்கள அப்படியே எரிப்பான். அவங்கள கம்பத்துல கட்டி வச்சு அப்படியே எரிச்சு, ராத்திரியில அங்க நடக்கிற ஃபங்ஷன், ரோமாபுரியில நடக்கிற ஃபங்ஷனுக்குலாம் இவங்க தான் விளக்கு. கிறிஸ்தவர்கள அப்படியே உயிரோட எரிச்சு, இதெல்லாம் வந்து நம்பளால நெனச்சு கூட பார்க்க முடியாத கொடுமைகள். நெறைய பேர சிலுவையில அறைஞ்சு கொன்னான். அந்த நேரத்துல அந்த இந்த டைம்ல வந்து கொல்லப்பட்டவங்க தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலும், அப்போஸ்தலனாகிய பேதுருவும். இது இது ஒரு பெரிய காரியம். எதுக்கு நான் இவ்ளோ நீரவ பத்தி இவ்ளோ பெருசா நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த காலகட்டத்துல பேதுரு இருந்த இந்த காலகட்டத்துல 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, "எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள்" அப்படின்னு சொல்றாரு. யாரு? தன்னை கொன்னவனையே பேதுரு இப்படி எழுதுறாரு. அந்த அந்த டைம்ல இத எழுதுறாரு. அதேபோல இந்த ரோமாபுரியில இருந்த இந்த ரோமன் கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் இந்த ரோமர் அந்த இது அனுப்புனாரு. அந்த லெட்டர் அனுப்புறாரு பவுலு. அதுல நமக்கு 13வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, "எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்காதீங்க." அப்படின்லாம் பின்னாடி சொல்றாரு. அவங்க வந்து துர்க்கிரியைகளுக்கு தான் எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு. ஆனா இவங்க ஃபுல்லாவே அந்த அதிகாரிகளே துர்க்கிரியைகள செய்றவங்களா, இந்த ராஜா போல ஒரு மோசமானவன் வந்து அ நம்ம கூட சொல்லுவோம். ரோம் பத்தி எரியும்போது நீரோ ஃபிடில் வாசித்தான் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான மனுஷனுக்கு கீழ இருக்கும்போது, எப்படி இந்த 2 அப்போஸ்தலர்கள் வந்து பவுலும், பேதுருவும் இப்படி எப்படி செய்ய முடிந்ததுன்னு பார்த்தா, அவங்களோட எல்லா அந்த நிருபங்களையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, அ நெறைய இடத்துல வர்ற ஒரு காரியம் ரோமர் 12:3 சொல்லுது, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 3:10 சொல்லுது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே. 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுது, அவர் எனக்கு அருளிய கிருபை. இப்படி நீங்க இது ஃபுல்லா நீங்க வாசித்துக்கிட்டே போனீங்கன்னா, அவர் எனக்கு கொடுத்த கிருப, 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 கிருபன்னு அதையே தான் ரொம்ப மேன்மையா சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பொதுவா சொல்லப்படுற
கிருபைல. இப்ப அப்ப கிருபையில பல விதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொதுவான கிருபை. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. என்னன்னா, மத்தேயு 5:45. மத்தேயு 5:45 சொல்லுது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப் பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவன் எப்படிப்பட்டவனோ, அவன் கடவுள தெரிஞ்சுக்கிட்டவனோ, தெரியாதவனோ, ஆனா ஆண்டவர் வந்து அவன் மேல அவனுக்கு வந்து சூரிய உதயத்த குடுக்குறாரு. சூரிய ஒளிய குடுக்குறாரு. மழைய பெய்ய பண்ணுகிறாரு. இது வந்து பொதுவான கிருபை. இப்ப ஆண்டவர் எல்லார் மேலயும், எல்லா மக்கள் மேலயும் காட்டுற ஒரு தயவு. அடுத்தது வந்து ரட்சிக்கும் கிருபை. நான் கூட இது என்ன எப்படி சொ சொல்றதுன்னு அப்படி இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஆராதனையிலேயே அந்த சிஸ்டர் நல்லா சொல்லிட்டாங்க அத. நம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. லட்ச லட்ச கோடி கோடியான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா, என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டு அவரு ரட்சித்திருக்கிறாரு. அ எபேசியர் 2:8, 9 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவுன்னு அவர் சொல்லும்போது, அவர் ரட்சிப்ப மாத்திரம் சொல்லல. அந்த கிருபையையும் சொல்றாரு. ஏன்னா, அந்த கிருபையையும் நம்ம எப்படியுமே சம்பாரிச்சுக்க முடியாது. நீங்க சொல்லலாம், ஆண்டவர் வந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு. நம்மளோட உண்மையா கிறிஸ்தவர்களோட எவ்வளோ தாழ்மையானவங்கள நம்ம வெளியில பார்க்கிறோமா இல்லையா? வெறும் தாழ்மை. வெறும் தாழ்மை. ரொம்ப அப்படியே சாஷ்டாங்கமா உழுந்து தங்களுடைய தெய்வத்த கும்பிடுறாங்க. அப்படி நம்ம சாஷ்டாங்கமாலாம் உழுந்துலாம் கும்பிடுறது கிடையாது. அப்படி உண்மையாவே உண்மையாவே தாழ்மை உள்ள மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா, அந்த தாழ்மையினால மாத்திரம் அந்த கிருபை நமக்கு வர்றதில்ல. ஆண்டவர் நம்மளோட இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாலேயே நம்மள முன்குறித்து, நம்மள ரட்சிக்கும்படியா நம்ம மேல அந்த காட்டுன அந்த கிருபை, அந்த அது வந்து உண்மையாவே ஒரு தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நானும் நீங்களும் எதையோ செய்து அத பெற்றுக்கொள்ளல. அது நம்மளுக்கு புரியுது. ஒரு பொதுவான கிருபை இருக்குது. ஒரு ரட்சிக்கிற கிருபை இருக்குது. அடுத்தது ஒரு பரிசுத்தமான கிருபை. அ சகோதரி செல்வி சொன்னாங்க. நானும் நீங்களும் எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? நற்கிரியைகளை செய்றதுக்கு. அப்படியே நம்ம இருக்கிற மாதிரியே நம்மள அவரு எடுத்துக்கிட்டாரு. ரட்சித்துக் கொண்டாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தோமோ, அப்படியே நம்மள ஏற்றுக்கொண்டு நம்மள ரட்சித்தாரு. ஆனா, இடையில செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஒரு சுத்திகரிப்பு இருக்குது. அப்படியே அந்த பாத்திரமா நம்மள யூஸ் பண்ண முடியாது. அவர் நம்மள சுத்திகரிக்கிறாரு. அந்த கிருபை. 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுது, நீங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நற்கிரியைய செய்யணும்னா, அவரோட கிருபை இருந்தா மட்டும் தான் அந்த சுத்திகரிப்பு, அந்த தூய்மைப்படுத்துதல் வந்து நமக்கு நடக்கும். நமக்குள்ள நடக்கும். அப்ப அந்த பரிசுத்தமாக்குற கிருபை இருக்குது. ஆனா, ரொம்ப முக்கியமா நான் இன்னைக்கு அத சொல்லணும்னு நெனைக்கிறது வந்து, அந்த தாங்குற கிருபை. அததான் நான் இந்த பவுலுக்குள்ளயும், பேதுருவுக்குள்ளயும் அந்த சஸ்டெய்னிங் கிரேஸ், தாங்குற கிருபைன்னா, நம்ம தாக்கு பிடிப்போமான்னு ஒரு சூழ்நிலையில நம்ம போம்போது, இந்த சூழ்நிலைய நம்ம தாக்கு பிடிப்போமா? நம்மளால இதுல நம்ம கடந்துருவோமான்னே தெரியாது. அந்த அந்த மாரி அந்த சூழ்நிலையில நம்ம போம்போது ஆண்டவரோட கிருபை நம்ம முடியுமோ, முடியாதோன்னு நெனைக்கிறப்ப அவரோட கிருபை என்ன செய்யுது? நம்மள அத கடந்து போக வைக்கிற ஒரு அப்பேற்பட்ட கிருபை தான் அந்த சஸ்டெய்னிங் கிரேஸ். அந்த நம்மள தாங்கி பிடிக்கிற கிருபை. அது மாத்திரம் இல்லன்னா, நீங்களும் நானும் இந்த 6 மாசத்த கடந்து இத்தன வருடங்கள் நம்முடைய தாயின் வயிற்றில உருவான நாள்ல இருந்து இத்தனை வருடங்கள் நம்மள காப்பாற்றி, போஷித்து, பாதுகாத்து, அவருடைய கிருபைய கொடுத்து நம்மள வச்சிருக்கிறதுனால தான், நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம எத்தனையோ நம்ம எல்லாருமே முதல்ல இருந்தே நம்ம ஆண்டவர உறுதியா பற்றிக் கொண்டோம். அதனால ஆண்டவர் என் மேல கிருபை காட்டுறாருன்னு அப்படி நம்ம யாருமே அப்படி நம்ம பெருமையா ஒருத்தருமே சொல்ல முடியாதுன்னு நான் நிச்சயமா அத சொல்லவே முடியாது.
அ ஆண்டவரோட கிருபை இல்லன்னா, நான் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ காரியங்கள். நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். எனக்கு 10த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போதே ஒரு அப்பெண்டிக்ஸ்ன்ற அந்த குடல் வால் வீக்கம் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சரியா டயக்னோஸ் பண்ணாம அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுனால, அவங்க வேற ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு ராங்கா டயக்னோஸ் பண்ணி, அதிலேயே ரொம்ப காலம் கடத்தி கடைசியா எமர்ஜென்சியா நான் வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நைட்டியோடயே போய் அப்படியே ஆஸ்பத்திரியில ரிக்ஷால ஏறி போய் அட்மிட் ஆனது. இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படி ஒரு சொல்ல முடியாத வாந்தி, ஜுரம். அவங்க அந்த ராத்திரியிலேயே அந்த நடு ராத்திரியில தியேட்டர ரெடி பண்ணி அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கரெக்ட்டா அவங்க ஆப்ரேஷன் பண்ற டைம் அந்த குடல்வால் வந்து வெடிச்சு, அதுக்குள்ள இருந்த பஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப நாள் நான் இப்ப கூட பார்த்தீங்கன்னா, என்னோட வயிறுல அப்படியே ஒரு கோணி பைய வச்சு தைச்ச மாரி. ஏன்னா, அந்த நேரத்துல உயிரு தான் பெருசு அவங்களுக்கு. அப்ப 10 9 கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அவ்ளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஆனா, எனக்கு ரொம்ப அப்போ அத பத்தி ரொம்ப எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல. ம். அதுக்கப்புறமும் எத்தனையோ ஆபத்துக்கள். அதுக்கப்புறம் ஒரு சிசேரியன், அதுக்கப்புறம் ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் அப்படி அந்த வயிறு ஃபுல்லா சர்ஜரியா தான் பண்ணி இருக்கும். அ அ இன்னொன்னு வந்து ஒரு ஸ்கூட்டர்ல நான் ஸ்கூட்டில என் ஹஸ்பண்ட் முன்னாடி இருக்காங்க. நான் போயிட்டுருக்கேன். அந்த புரசவாக்கம் ஹை ரோடுன்னு சொல்ற அந்த ரோட்ட கடந்து சரியா எங்க தெருவுக்குள்ள வரும்போது, அந்த பின்னாடி இருந்து நான் அந்த கை புடிச்சிருந்தேன். அந்த இது வந்து பின்னாடி இருக்க அந்த கேரியர் வந்து அப்படியே அந்த ஸ்க்ரூ இதாகி, நான் அப்படியே அந்த தார் ரோட்ல மண்டையில அடிபட்டு என் கையில இருந்த அந்த ஒரு ரத்த கட்டு வந்து அவ்ளோ பெருசா நான் அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, "என்ன சிஸ்டர் உங்க கையில என்ன இப்படி இருக்குன்னு?" அது எத்தனையோ மாசம் ஆச்சு. ஆனா, அந்த அந்த புருஷவாக்கம் ஹைவேன்றது அவ்ளோ ஒரு டிராஃபிக் வராது. அந்த இடத்துல அந்த இதுலருந்து நான் விழுந்திருந்தேன்னா, நிச்சயமா இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்ல. ஆனா, ஆண்டவரோட கிருபை நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் உடைய கிருபை. எத்தனையோ இன்னும் அப்படியே இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் நீங்களே என்னடா இந்த சிஸ்டருக்கு வெறும் ஆபத்தே தான் வாழ்க்கையா இருந்திருக்கு போலன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது மாரி அநேக காரியங்கள் நீங்களும் ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொன்னா நீங்களும் சொல்லுவீங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு துன்பம், நெருக்கம், இடுக்கம் அதுலலாம் வரும்போது இனி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற நேரத்துல அவரோட கிருபை தாங்குது. இந்த கிருபை, இந்த சஸ்டெய்னிங், இந்த தாங்குற கிருபை தான் பவுலையும், பேதுருவையும் அவ்ளோ திட்டமா இந்த வார்த்தைகள சொல்றாங்க. தன்னை கொல்ல போறாங்க. இவங்க 2 பேரையும் அந்த மன்னன் தான் கொன்னான். ஆனா அவன கனம் பண்ணுங்க. அவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு. இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? நம்மள இந்த மாரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த கீழ்ப்படிதல். ஒரு தாழ்மை இருந்தா தான் வரும். தாழ்மை எப்ப வரும்? ஆண்டவர் மேல இருக்கிற அந்த முழுமையான அன்பு. 100% அவர நம்பி, அவர் மேல அன்பு கூரும்போது தான், அவர் சொன்ன காரியங்களுக்கு எல்லாம் என்னால கீழ்ப்படிய முடியும். அதுக்கு கிருபை நிச்சயமா தேவை. ஏன்னா, நம்ம உலக பிரகாரமா யோசித்தோம்னா, நம்மளால முடியாது. ம். இந்த தாங்க இனிமே என்னால முடியாதுன்னோனே நேத்து கூட நியூஸ்ல பார்த்தோங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த ரித்தன்யான்னு அந்த திருப்பூர்ல இருக்க பொண்ணு. கல்யாணமாகி 78 நாள்ல இனி முடியாது. இது என்னால முடியாது. இனி இத என்னால கடந்து போக முடியாதுன்னு தன்னுடைய உயிரையே மாய்த்துக்கிட்டாங்க. நம்ம 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 குடும்பங்கள்ல கூட எத்தனையோ சூழ்நிலைகள்ல அநேக சகோதரிகள் இத மாரி கடந்து வர்றாங்க. ஆனா எப்படி அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாங்கன்னா, அது ஆண்டவரோட கிருபை அவங்கள தாங்கும்போது தான். இத ரொம்ப உணர்ந்தவர் வந்து பவுல் தான். 2 கொரிந்தியர் 12, 9, 10ல சொல்றாரு. அ அவரு தன்னோட உடம்புல கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளு, அதுக்காக அந்த இத குறிச்சு ஆண்டவர்ட்ட அவரு ஜெபிக்கும்போது, ஆண்டவரு என்ன சொல்றாரு? "என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்ன்னு" சொல்றாரு. என்னவோ நம்ம கஷ்டத்துல போம்போது தப்பிச்சோம், பிழைச்சோம். இதுலருந்து எப்படியோ வெளியில வந்துட்டோம்ன்னு. இந்த பசங்க 35 வாங்கி பாஸ் பண்ற பசங்கள பாருங்களேன். நிச்சயமா 35 எடுத்திருக்க மாட்டாங்க. 35ஓட கம்மி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா, ஏதாச்சும் ஒரு 1/2 மார்க்கு, 1/4 மார்க்க கூட்டி போட்டு
1 மார்க்கோ, இல்ல சில சமயம் 1, 2 மார்க்க போட்டு அவங்கள அப்படி பாஸ் பண்ண வைப்பாங்க. நானும் நீங்களும் அப்படி கிடையாது. ஆண்டவர் குடுக்குற கிருப, அது பூரணமான கிருப. இப்படி அ பாஸா, ஃபெயிலான்னு அந்த 35 மார்க் வாங்குற கிருப கிடையாது. அவர் சொல்றாரு, உன்னோட பலவீனத்தில என்னோட பலம் பூரணமாய் விளங்கும்." அது என்னன்னா, அவரோட பூரண கிருபையினால. அதே அடுத்து வர்ற அந்த 10வது வசனத்துல சொல்லுது, "உன்னோட பலவீனம், உன்னோட நிந்தை, உன்னோட நெருக்கம், உன்னோட துன்பம், என்னோட இடுக்கண்." இது துன்பத்துக்கே வேற வேற பேரு. நெருக்கம், துன்பம், இடுக்கண் நானும் போட்டு போட்டு பார்த்தேன் டிக்ஷனரியில என்னன்னு விதவிதமான டிசைனா பிரச்சனை. ஆனா, அது பவுல் சொல்றாரு. அது எல்லாத்துலயும் பிரியப்படுறாராம். எப்படி ஒரு மனுஷனால இப்படி பிரியப்படுறேன்னு சொல்ல முடியும்ல? ஆண்டவரோட கிருப அவருக்கு அவ்ளோ அது ஒரு சேலஞ்சா இருக்குது. அவருக்கு ஏன் இந்த நிந்தைகள், அவமானங்கள், பலவீனம், நெருக்கம் இதுலலாம் நான் பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. பவுல் ஒரு முறை தெரியும் நமக்கு. அவர அ கல்லெறிஞ்சு ஆல்மோஸ்ட் இவரு செத்துட்டாருன்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் ஒரு மனுஷன இழுத்து கொண்டு போறாங்கன்னா, ஒரு கான்ஷியஸா இல்லன்னு தான அர்த்தம். அப்படி கொண்டு போய் ஊருக்கு வெளியில போடுறாங்க. அடுத்த நாள் சந்தோஷமா எந்திரிச்சு, ஒண்ணுமே நடக்காத ஒரு மாரி திருப்பியும் போய் எப்படி ஒரு மனுஷனால அந்த சுவிசேஷத்த சொல்ல முடியும்? அது ஆண்டவரோட பூரண கிருபையோட பிரதிபலிப்பு. அது அவ்வளவா உணர்ந்தாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, "நான் இதுல பிரியப்படுறேன்." நீங்களும் நானும் அநேக கஷ்டம், போராட்டத்துல கடந்து போறோம். ஆனா கூட அந்த இதுலருந்து வெளியில வந்துட்டா கூட, நெறைய நாளுக்கு அதையே யோசித்து பார்ப்போம். அதையே சொல்லுவோம். "அப்பா! எப்படி கஷ்டப்பட்டேன்." அப்ப அடுத்த நாளே நம்ம அப்படி சரியாயிர்றதில்ல. நமக்கு அந்த பாதிப்புகள் சில நாட்கள் இருக்க தான் செய்யுது. ஆனா, உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள ஊன்றி கட்டப்பட்ட மனுஷன், அவருடைய கிருபையை ருசித்த நாம, நேற்றைய காரியங்கள புறந்தள்ளிட்டு இன்னைக்கு ஆண்டவர் அதனால தான் சொல்றார், ஒவ்வொரு நாளும் காலையில அவரோட கிருபை புதுசா இருக்குது. நேத்துக்கோட கிருபை நேத்தைக்கு, நேற்றைய காரியங்களுக்கு. ஆனா, இந்த புதிய மாதம், இந்த புதிய நாள், ஒரு புதிய வருஷம் எல்லாத்துக்கும் அவரோட புது கிருபைகள் நமக்கு தேவைப்படுது. அத அவரு குடுக்கிறவரா இருக்கிறாரு. யா யாருக்கு அ இதுல ரொம்ப நினைக்க வேண்டியது யாருன்னா, ரொம்ப தாவீத பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அ அவன போல கிருபைய மகிழ்ந்து கொண்டாடினது யாரும் கிடையாது. ஏன்னா, சின்ன வயசுலயே தாவீதுக்கு அவங்க அப்பா, அம்மாவோட ஒரு பெரிய அன்பு எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட நல்ல அப்பா, அம்மாவா இருந்தா, இவன் சிங்கம், கரடி வர இடத்துல இவன கொண்டு போய் ஏதாவது கொஞ்சம் ஆடுகள போய் மேய்ச்சுட்டு வான்னு தனியா எந்த தாய், தகப்பனும் நல்லவங்க அனுப்பவே மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட அவங்க பாசம் இல்லாதவங்க, அது வேற ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. அவரோட பிறப்புக்கு. எனக்கு அது இதா கிடைக்கல. அதனால தான் நான் அத இங்க சொல்லல. ம். அவரோட பிறப்பே ஒரு இழிவான இதுன்ற மாரி, அதனால தான் அவர் அப்படி வெறுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க தாவீது. ஆ அது சுத்தமா கூட பிறந்தவங்களோ, ஒரு பேரண்ட்ஸோட அன்பு கிடைக்காம அந்த ஒரு குறைவு இருக்கும்போது தான், நிறைவான ஆண்டவரோட அன்ப அவரு அப்படி புடிச்சுக்கிட்டாரு. அந்த சின்ன வயசுலயே அப்படி புடிச்சுக்கிட்டாரு. எதுனாலும் போய் ஆண்டவர்ட்ட தான் கேட்பாரு. ஆண்டவரே நான் செய்யலாமா? செய்யலாமா? செய்யலாமான்னு அந்த ராஜாவான அப்புறமும் எப்படி அவர் மேய்ப்பனா இருந்தப்ப எப்படி ஒரு தாழ்மை, அந்த குறைவுனால தான் அந்த தாழ்மை வந்ததுன்னு நான் உண்மையா விசுவாசிக்கிறேன். அவங்க அப்பா, அம்மா மட்டும் ரொம்ப அன்பானவங்களா இருந்திருந்தா, இவரு இவ்ளோ தூரம் ஆண்டவர சார்ந்து இருக்க மாட்டாரு. இவ்ளோ சங்கீதங்கள ஆண்டவருக்காக இவ்ளோ இதா பாடியிருக்க மாட்டாரு. நம்ம கூட நெனைக்கிறோம், நம்மளுக்கு எவ்ளோ குறைச்சல்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்குது. நம்மள சோர்ந்து போக பண்ணுது. நம்மள மனம் மடிய வைக்குது. மத்தவங்கள பார்த்தா நம்மளோட நல்லா இருக்கிறாங்க. இந்த இதுலயே. ஆனா நம்மளோட காரியங்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா இருக்குதுன்னும்போது, நம்ம நெறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிர்றோம். ஆனா, ஆ ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம அவர் இ அனுமதிக்கிறது இல்ல எதையுமே.
நம்மளோட வாழ்க்கையில ஒரு குறைச்சல அனுமதிக்கிறார்ன்னா, அதன் மூலமா நம்ம ஆண்டவரோட கிருபைய உணர்ந்து கொள்றதுக்காக, அவருடைய அன்ப உணர்ந்து கொள்றதுக்காக, அவரையே நம்ம சார்ந்திருக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாரு. ஆபிரகாமுக்கு வந்து விசுவாசிகளின் தகப்பன்னு அவருக்கு முதல்லயே எல்லார போல நார்மலா பிள்ளை பிறந்திருந்தா அந்த பேரே வந்திருக்காது அவருக்கு. விசுவாசிகளின் தகப்பன்ற பேரு ஒரு குறைச்சலினால அவர் ஆண்டவர் மேல அவர் அவ்ளோ பெரிய விசுவாசத்த வச்சதுனால தான் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவரு ஆண்டவர் வந்து தன்னை ஆபிரகாமின் தேவன் சொல்லிக்கிறதுல ஆண்டவர் பெருமைப்படுறாரு. அப்ப நீங்களும் நானும் நம்மளுக்கு இருக்கிற குறைச்சல்கள் வந்து மற்றவங்கள பார்த்து முக்கியமா நம்ம சோர்ந்தே போயிறக்கூடாது. ஈசாக்கோட வாழ்க்கை ஒரு மாதிரி. நோவாவோட வாழ்க்கை வேற மாதிரி. ஈசாக்கோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சமாதானமான அ வாழ்க்கை தான். ரொம்ப பெரிய போராட்டங்கள்லாம் கிடையாது. ஒரு கிருபை மட்டும் ஈசாக்குக்கு என்ன தேவைப்பட்டது, அடுத்தவன் நம்ம வெட்டுற நம்மளோட பிரயாசங்கள தூர்த்து தூர்த்து போட்டாலும், திருப்பி திருப்பி அவங்கட்ட போய் சண்டை போடாம, திருப்பி திருப்பி அத புதுசா திருப்பி பிரயாசப்படுகிற அந்த கிருபை இருந்துச்சு அவனுக்கு. அதேபோல நோவாவ பார்த்தீங்கன்னா, நம்ம நெனைக்கிறோம், "அப்பா! நோவா மாரி நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு குடுக்கணும் ஆண்டவரு. என் மூலமா பெரிய ஆண்டவரே, என் மூலமா பெரிய காரியங்கள செய்யுங்கன்னு" கேட்கிறோம். ஆனா, நோவா மாதிரி 120 வருஷம் அந்த கேலியும், கிண்டலையும் பொறுத்துக்கிற அந்த கிருபை இருந்துச்சுன்னா, நிச்சயம் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மாரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட நிச்சயம் ஆண்டவர் நம்மகிட்ட குடுப்பாரு. ஏன்னா, அவர்கிட்ட யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் பார்ஷியாலிட்டியே காட்ட மாட்டாரு. அப்ப அப்பேற்பட்ட தேவனு, நம்ம ஒவ்வொருத்தரோட காரியங்களும் இப்ப தாவீதுக்கு இருந்த பிரச்சனை, போராட்டம் வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு யுத்தம் தான். ஆனா சாலமோனுக்கு அப்படியே அமைதியான எல்லாம் கையில எடுத்துட்டு வந்து தட்டுல குடுத்த மாரி, எல்லாமே அவ்வளோ ஒரு லகுவான வாழ்க்கை. நம்மளும் அநேக நேரங்கள்ல மற்றவங்கள பார்த்து சோர்ந்து போறோம். ஐயோ! அவங்க அவங்க லைஃப் பரவாயில்லையே! இவங்களுது பரவால்ல. நம்மளோட ரொம்ப அமைதலா இருக்கு. இவங்க மாமியார் ரொம்ப கம்மியா அவங்கள தொந்தரவு குடுக்குறாங்க. இவங்க பிள்ளைங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல வேலை இருக்கிறதால நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. அநேக காரியங்கள். ஒண்ணு அது ஒரு லேசான பொறாமைய நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருது. இன்னொன்னு நம்மள மனம் அடிவாக்குது. இது 2ம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே நீர் அநீதியுள்ள தேவன். என்ன நீர் இப்படி நடத்துறது தப்பு. நீங்க என்ன வந்து இன்பமா நடத்தணும்னு சொல்றோம். ஆண்டவர் வந்து நீதி உள்ளவர். அவர் அன்பே உருவமானவர். நீங்களும் நானும் பொல்லாதவங்க. ஆனா அவர் வந்து அன்பே உருவான தெய்வம். யாரையுமே பொல்லாங்கனால சோதிக்க மாட்டார். ஒரு குறைச்சல், ஒரு துன்பம், ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு பலவீனம், அது என்ன காரியமா நம்மளுக்கு வாழ்க்கையில அனுமதிச்சாலும், அதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது நம்மள குறிச்சு. அந்த அந்த இப்ப வந்து இவர் பார்வோன் மாரி கிடையாது. நான் உனக்கு வக்கீல் குடுக்க மாட்டேன். ஆனா, செய்ய வேண்டிய இத்தன செங்கல கொண்டு வான்னு சொல்ற ஒரு அநீதியுள்ள ஒரு அ அ ஒரு அரசன் கிடையாது. நம்மளோட ஆண்டவர் நம்மளுடைய அப்பா அவரு. அவர் நம்மள ஒரு பாதையில நடத்துறார்ன்னா, அவருடைய கிருபைய குடுத்து, நம்ம முடியாதப்ப, "இது இனிமே என்னால முடியாதுப்பா" அப்படின்னும்போது, அவர் அப்படியே தூக்கிக்கிறார் நம்மள. அததான் நம்ம ஏசாயால கூட வாசிக்கிறோம். ம். நம்ம இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாரியான கிருபை குடுக்கப்படுறதில்ல. அ பவுலுக்கு குடுக்கப்பட்ட கிருபையின் அளவு வேற, அதே பேதுருக்கு குடுக்கப்பட்ட கிருபையின் அளவு வேற. அத வந்து நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாருக்கும் சேலத்துல இந்த இளம் பிள்ளை சாரீஸ்ன்னு விக்குது. நீங்க 1000 புடவ கேட்டா கூட 1000 புடவ தயாரிச்சு குடுத்துருவாங்க. நம்முடைய ஆண்டவர் அது மாரி எல்லாருக்கும் ஒரே கிருபைய மொத்தமா அப்படியே மூட்டை கட்டி எல்லாருக்கும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்றவரு இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு தனிப்பட்ட நோக்கம். உங்களுக்கு வேற உங்க வாழ்க்கைய குறிச்சு வேற நோக்கம். என்னோட வாழ்க்கைய குறிச்சு வேற நோக்கம். இதுல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷித்த நோக்கம். யாரும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க குறைவானவர்கள் கிடையாது. நம்மளுக்கு குடுத்திருக்கிற அந்த விசேஷித்த நோக்கத்துக்காக நம்ம மூலமா செய்ய வேண்டிய
காரியங்கள், இந்த அவரோட ராஜ்யத்தின் பணியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கும்போது, அவரோட கிருபை விசேஷித்த கிருபையா இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து தனிப்பட தனிப்பட்ட கிருபையா இருக்குது. யாருமே அவர்கிட்ட வந்து அவரோட கிருபைய கேட்கிறவங்களுக்கு என்கிட்ட இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஈசாக்கு கிட்ட வந்து ஏசா கேட்கிறான் பாருங்க. "ஏன்பா எனக்குன்னு ஒண்ணுமே நீங்க ஆசீர்வாதம் வைக்கலையா? எல்லாமே அவனுக்கு யாக்கோபுக்கு குடுத்துட்டீங்களான்னு." அப்ப அப்படியே முழிச்சுட்டு நிக்கிறான் பாருங்க ஈசாக்கு. எதுவுமே இல்ல. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல. அவரு கிருபையின் ஊற்று. நான் ஆக்சுவலா அந்த மாரி வேர்ட் இருக்கான்னு பார்த்தேன். அப்படி கிருபையின் ஊற்றுன்னு இல்ல. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வந்து அவர் அவர் ஊற்றுன்னு இருக்கு. அவர் எதுக்கு ஊற்றுன்னா, அவர்கிட்ட இருந்து தான் அவ்ளோ மன்னிப்பும், இரக்கமும் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியான அந்த ஊற்று. அந்த ஊற்று கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு ரட்சிப்பு. அப்ப அப்பேற்பட்ட ரட்சிப்ப குடுக்கிற தேவன் சகரியா 13:1ல இருக்கு. அவரு ஊற்று. அந்த ஊற்றுலேருந்து அந்த கிருபை நம்மளுக்கு வந்து அவர் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம அவர சார்ந்து இருக்கும்போது அந்த கிருபைய அவரு குடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது ஏசாயா 55:3 யாராச்சும் எனக்காக வாசிக்கும்படியா கேட்கிறேன். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். அவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். ஷூர் கிரேஸாம் இங்கிலீஷ்ல ஷூர் கட்டாயம். நான் இத வந்து தாவீதுக்கு வந்து நான் வந்து கட்டாயமா குடுப்பேன்னு சொன்ன இந்த கிருபைகள அவனுக்கு குடுப்பேன்னு சொல்றாரு. இது எதுல இருக்குதுன்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12லருந்து 16 வாசித்தீங்கன்னா, "உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது, நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி, அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்." 16வது வசனம் சொல்லுது, "உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று என்கிறார்" என்று சொன்னார். இவனோட ராஜாசனம் இந்த பூமியில வாழ்ந்த எந்த ராஜாக்களுடைய ராஜாசனமோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். சேரன், சோழர், பாண்டியர், அதுக்கப்புறம் முகலாயர் இப்படி நிறைய பேர் நம்மள ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க. அந்த ராஜாக்களோட காலமெல்லாம் ஒரு காலம்தான். அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது. ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னைக்கும் உன்னோட ராஜ்யம் வந்து நிலை பெற்றிருக்கும். அது அப் ஆனா நிச்சயமா வந்து இந்த இது வந்து அவருக்கு புரிஞ்சிருக்காது. அவர் நினைச்சிருப்பாரு, நம்மளுக்கு அடுத்து அடுத்து ராஜாக்கள் வரும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா தன்னோட உடன்படிக்கை பண்ண அந்த தேவன வந்து அவரு முழுசா நம்புனாரு. ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் இப்ப நம்ம வாசித்த ஏசாயா காலத்துக்கும், தாவீதுக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷம் கேப். அது தாவீதுலருந்து இயேசு பிறக்கிறது வந்து 14 ஜெனரேஷன்ஸ். ஒவ்வொரு ஜெனரேஷனும் 20லேருந்து 30 வருஷம். அப்ப எத்தன தலைமுறைகள் தாண்டி இயேசுவானவர் தான் சந்ததியில இயேசுவானவரோட ராஜ்யம் மட்டும் தான் நிலையான ராஜ்யம். வேற இந்த உலகத்துல இருக்கிற மனுஷ ராஜ்யங்கள் எல்லாம் வந்து கடந்து போகும். இயேசுவானவருடைய ராஜ்யம் மாத்திரம் தான் என்றென்றைக்கும் நிலைக்கும். அன்னைக்கும் ரட்சிப்புக்கு இயேசுவானவர் தான். இன்னைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் தான். இனி எத்தனை வருஷங்கள் இந்த கடைசி நாள் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இயேசுவோட ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கிற ராஜ்யம். ஆனா அந்த இது வந்து நிச்சயமா தாவீதுக்கு அது தெரியாது. ஆண்டவர் வந்து இததான் தனக்கு வந்து ஒரு ப்ராமிஸா வாக்குத்தத்தமா குடுக்குறாருன்னு. ஆனா, அவனுக்கு எவ்ளோ வெளிச்சம் இதுல எவ்ளோ வெளிச்சம் கிடைச்சதோ, அதுக்கு அவன் எவ்ளோ உண்மையா இருந்தான். ஆண்டவரோட கிருபை மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படாம இருந்தான். எப்படி இருந்தான்னா, நீங்க நெனச்சு பாருங்களேன்,
மோவிபோசேத்த வந்து அவன் வந்து தேடி போய் புடிச்சு கூட்டு வந்து தன்னோட பந்தியில அவன டெய்லி இருக்க வைக்கிறான். அவங்க அப்பா இவன் உடன்படிக்கை பண்ண யோனத்தான் இறந்து போயிட்டான். சவுல் இறந்து போயிட்டான். இவன் ராஜாவா இருக்கிறான். ராஜாவ கேள்வி கேட்கறது யாராலயும் முடியாது. அந்த உடன்படிக்கைய அவன் நினைவு கூற வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா போசேத்த வந்து உயிரோட உட்டுருக்கிறதே பெருசு. ஆனா இவன் எல்லாத்தையும் தாண்டி அவன் அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாம அவனோட அப்பாவுக்கு செய்து குடுத்த அந்த உடன்படிக்கைய ஒரு பொல்லாத மனுஷனாகிய தாவீது. நான் ஏன் பொல்லாதன்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்றேன்னா, அந்த பத்சேபாள் இத நேத்து தான் இன்னும் கூட ஒரு முறை கூட வாசித்தேன். அது 100 தடவ இதோட நம்ம வாசித்துட்டோம். அவன் பத்சேபாள கூப்பிட்டு அவ கூட சேர்ந்துட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுறான். அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பார்த்தா, ஆனா அந்த அம்மா சொல்லி அனுப்புது, "நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிறேன்னு." அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்ஷன்ல இறங்குறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அந்த இருதயம், திருக்குள்ள இருதயம். ஆனா, அப்படிப்பட்ட தாவீதே ஒரு மனுஷனுக்கு செஞ்சு கொடுத்த உடன்படிக்கையவ அவன் காப்பாத்துவான்னா, இந்த அண்ட சராசரங்களையும் படைச்ச நீதி உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் கூட சொல்றாரு, "நான் உன்னோட ராஜாசனத்த என்னன்னைக்கும் நிலை பெற்றிருக்க வைப்பேன்னா," அத அப்படியே அவன் முழுமையா நம்புறான். அ 89வது சங்கீதத்த நீங்க வீட்ல கூட வாசித்து பாருங்க. அதுல ஆண்டவர் இவன் பின்னாடி வந்தவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. அதனால ஆண்டவர் அவன் வழி தோன்றல்ல வராருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஆண்டவர் சொல்றாரு, 89வது சங்கீதம் அது அது வந்து இந்த சங்கீதம் கிடையாது. தாவீதோட சங்கீதம் கிடையாது. இன்னொருத்தவங்க எழுதுறது. எஸ்ராயனாகிய ஏத்தானின் போதக சங்கீதம்னு போட்டிருக்கு. 28வது வசனம், "என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும்." ஆண்டவர் வந்து அவனோட காலத்துக்கு அப்புறமும் அவனுக்கு காட்டின கிருபையிலிருந்து கொஞ்சம் கூட விலகவே இல்ல. 33வது வசனம் சொல்லுது, "ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இடையிலலாம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னோட அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அப்படியே நான் உட்டுருவேன், அவங்கள அழிச்சிருவேன்னு சொல்ல. என்ன சொல்றாரு? அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டித்து, என் கிருபைய அவங்கள விட்டு விலக்க மாட்டேன். எப்படியோ ஒண்ணு அவங்கள சிட்சித்து, அவங்கள சரி பண்ணி, நான் தாவீதுக்கு சொன்ன அந்த குடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த நிச்சயமான கிருபை. அவனோட வழித்தோன்றல்ல தான் இயேசுவானவர் வருவேன்றதுல வந்து அவரு தேவன் வந்து அந்த அந்த அவனுக்கு கொடுத்த கிருபையிலருந்து அவர் அத விலக்கிக்கவே இல்ல. அவனோட பிள்ளைகள், அவனோட வழித்தோன்றல்கள் வந்து அதுக்கு பாத்திரமா நடந்துக்கலனாலும், அவங்கள சிட்சித்து அவர் அவன் கூட பண்ணின உடன்படிக்கைய அவன் கூட வச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள் வழியா போம்போது கூட, அவருடைய கிருபைய பிடிச்சு நடக்கும்போது, ஆண்டவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்கள் குடுக்குறாரு. அதெல்லாம் நிச்சயமா எப்படி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரோ, அதே போல நானும் நீங்களும் அவரோட கிருபைகளை நடக்கும்போது ஏற்ற நேரத்துல அவங்களோட பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவங்க போற பாதைகளுக்கு ஏற்ற அந்த கிருபையின் அளவு அதுக்கேற்ற மாரி பெருசா இருக்கும். யாருமே சொல்ல முடியாது. என்ன வந்து ஆண்டவர் ரொம்ப போட்டு கடினமா நடத்துறாருன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ம். எ ஏன்னா அவரோட கிருபை எப்படி இருக்குது? எபேசியர் 4:7 சொல்லுது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஈவு தான் உயிரையே குடுக்குற அளவுக்கு இருக்கிற பெரிய அன்பின் ஈவு அது. அப்ப அந்த அந்த நான் சொன்ன மாரி சகரியா 13:1 இருக்க மாரி, அந்த ஊற்றுலருந்து வர்ற அந்த கிருபைக்கு வந்து அளவே கிடையாது. யாருமே சொல்ல முடியாது, "எனக்கு பத்தல. எனக்கு ஆண்டவரு இத இத கடக்கறதுக்கு எனக்கு கிருபை குடுக்கலன்னு" நீங்களும் நானும் யாருமே சொல்ல முடியாது. அதனால
இன்னொன்னு எனக்கு கிருபை கிடைக்குதுன்னு நான் பெருமை பாராட்டவும் கூடாது. 1 பேதுரு 4:10 சொல்லுது, "அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து நான் கிருபை கிடைச்சதுன்னோனயே, இப்ப நீங்க செல்வி சொன்னாங்க. நம்மளுக்கு நாமே கனி குடுத்து நம்ம வாழ்ற காரியம் இல்ல. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியா தான் ஆண்டவர் அந்த கிருபைய குடுக்குறாரு. அத நம்ம நெனச்சுக்கணும். நீங்க எல்லாரையும் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான கிருபையுள்ள ஈவுகள குடுத்திருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு மாரி கிஃப்ட் இருந்தா, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாரி இருக்கும். எல்லாத்தையும் ஒருத்தருக்கே குடுக்குறதில்ல அவரு. ஏன்னா, நீங்களும் நானும் ஒருத்தர உதவி செய்து, நம்ம தாங்கி பிடிக்கும்படியா தான் ஒருத்தவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க போதிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள திடப்படுத்துறவங்களா, என்கரேஜ் பண்றவங்களா இருப்பாங்க. சிலர் வாயே பேச மாட்டாங்க. ஆனா, உடல் உழைப்பு அவங்க வேலை செய்றது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. நெறைய பேரு அப்படியே ஊன்னுலாம் பேச மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாரி உடம்பால செய்ய முடியாது. ஆனா, அவ்ளோ அவங்களோட வார்த்தைகள் வந்து அடுத்தவங்கள அப்படியே காயம் கட்டுற வார்த்தைகள், அவங்கள எழுப்பி விடுகிற வார்த்தைகள். அவங்கள அப்படியே மடங்கடிச்சு போய் அப்படியே இனி ஃப்ளாட்டா இனி ஒண்ணுமே முடியாதுன்றவங்கள வந்து உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள வந்து பேசக்கூடிய ஒரு வந்து ஒரு ஆண்டவர் குடுத்துருப்பார். இது எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் குடுத்துருக்கிறது எல்லாமே கிருபையின் ஈவுகள் தான் ஆண்டவர் குடுத்துருக்கிறாரு. ஏன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்தி, அவர் நமக்கு என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ, அத செய்றது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம உதவி செய்யும்படியாக தான் ஆண்டவர் குடுத்துருக்காரு. நம்ம எல்லா நாளும் அவரோட அந்த ஷூர் கிரேஸ் அந்த நிச்சயமான கிருபையில நிலைத்து நிற்போம். நம்மளுக்கு நல்லா நல்ல நம்மள வழி நடத்துற ஆண்டவர் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைய குடுத்து நம்மள பாதுகாத்துக்குவாரு. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.